தான் தெரியும். ஓ ஆமா. கொஞ்சம் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். படுக்கும் போது எட்டி மிதிப்பாங்க, நம்ம வலி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? இன்னொன்னு தான் தர முடியும். கொஞ்சம் மிஸ் ஆனால் ஒரு ஒன்றுக்கு கூட போக முடியாது. அதை கொஞ்சம் ஓரமாக வைமா. நேற்று என்ன சுவாரஸ்யமாக நடந்ததுன்னு பார்த்துடலாமா? இன்னும் போதுமா? இன்னொன்று ஏமா அவ்வளோ பெரிய டம்பல்ஸை கொண்டு போய் அந்த பெல்லு பக்கத்தில் வைக்கிறியே, மேலே கட்டி தொங்க விட்டுருக்க பெல்லா அது? அந்த பெல்லுக்கு சத்தம் வரும், இந்த பெல்லுக்கு ரத்தம் தான் வரும். பார்த்து. என் பையன் ஃபர்ஸ்ட் டைம் அப்பான்னு சொல்லி நான் பார்த்ததில்ல. இன்றைக்கி டாஸ்கில் எல்லாரோட பாஸ்ட்டை பற்றி ஷேர் பண்ணும்போது அசீம் அவரோட பையனை மிஸ் பண்ணுறத பற்றி சொல்லிட்டு இருந்தார். அது கொஞ்சம் எமோஷனலாக கஷ்டமாக தான் இருந்தது. வெளியே போகணும், பக்கத்தில் படுக்க வச்சுக்கணும், தூங்கணும், எல்லாம் யோசிப்போம் இல்லையா? அவர் பையனை பிரிஞ்சு படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கவே முடியல. பார்த்ததுக்கு அப்புறமாவது அவருக்கு பையனை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்ல. Drinking is injurious to family. வெக்கே வந்து சரக்கே அடிக்க மாட்டாராம். ஏன்னா அவங்க அப்பா வந்து லிவர் சிரோசிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரெயின் ஆப்ரேஷன், அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் சொல்லி டிபின்னு ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு மனுஷன் ரொம்ப அவசரப்பட்டிருக்காருப்பா. அதெல்லாம் கேட்கவே முடியல. ஓகேவா? It's okay. ஒரு எமோஷனல் ஸ்டோரிக்கு அப்புறமும் ஸ்ருதிகா வந்து மெச்சூர்டாக அதை கன்சோல் பண்ண விதம் வந்து செம்மையாக இருந்ததுங்க. லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த பையனை என் முன்னாடி வச்சு ஒரு கேள்வி கேட்கல. சிந்து கதை அதுக்கு மேலேங்க. அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சிருக்காங்க. அவங்க அம்மா இருக்காங்க தான், வருவாங்களாம். ஆனால் அவங்கள ஒரு தடவை கூட கண்டுக்க மாட்டாங்களாம். இவங்களை வளர்த்த கார்டியன்ஸ் கூட அந்த லவ் மேட்டர்னு சும்மா ஏதோ தெரிஞ்சதுக்கே போட்டு அடித்து போர்டிங்கில் சேர்த்து செம்ம டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. ஒருத்தர் என்னடானா புள்ள இருந்தும் பார்க்க முடியாமல் கஷ்டப்படுறாரு. இவங்க என்னடானா அம்மா இருந்தும் பேச முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இல்லாதவங்களுக்கு தாங்க அதோட அருமை தெரியும். இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடிச்சிட்டு நம்ம செத்து போயிடலாம். இவங்களுக்கும் அப்பா குடிச்சு அடித்து அவங்க அம்மா பசங்களோட வெளியே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே தூங்கி இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பாவம்னு பார்த்து இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணி தான் இப்போ அவங்க முன்னேறிருக்காங்க. அவங்க கதையை கேட்டு தாங்க முடியாமல் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஆறுதல் சொன்னார். ஆறுதல் எப்படி சொல்லணும்னு இவரை பார்த்து தான் எல்லாரும் கற்றுக்கக்கூடாது. ஓகே, ஒன்னா படுக்கிறது இருக்கலாம், அதோட போட்டோஸ் எல்லாமே அவர் எடுத்து வச்சுட்டாரு. இவர் அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அவர் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவர் ஃப்ரெண்டு இவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்கள் ஃபோட்டோ பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட கொடுமை என்னங்க இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இவங்களை டைவர்ஸ் பண்ணும்போது 100 சவர் நகையை வேற அமுக்கிட்டாராம். யாராவது எடுத்துருமா, போட்டோ எடுத்துருமா, நம்ம துணி வேலை இருக்குமா அப்படின்னு. எனக்கு வந்து யாரையாவது கட்டி பிடிச்சி படுக்கணுன்னா கூட பயம், எங்கேயாவது கேமரா வச்சுருவாங்களோ அப்படின்னு வந்து அப்படி ஈடென்ட்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவமாக பயங்கர ட்ராமாவில் இருக்கிற பசங்க பொண்ணுங்களை தாங்க பிடிச்சி இந்த ஷோக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஷோ ஒன்றும் அவ்வளோ பெருசாக போகல. ஏன்னா அதுக்கு வச்ச பேர் அப்படி. ட்ராமாவை விட நம்ம பசங்களுக்குலாம் ட்ராமா தானே முக்கியம். அதனால தான் பிக் பாஸ் ஷோ பயங்கர ஹிட். பிக் பாஸில் வந்து டேமேஜ் ஆன பேர் அசீம் இந்த ஷோவில் வந்து காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த வீடியோ கீழே சும்மாவே லைக் பட்டன் ஒன்று தூங்கிட்டு இருக்கும், அதையும் லைட்டாக தட்டி விட்டு எழுப்பி விட்டுருங்க. டைம் இருந்தால் நம்ம பிளேலிஸ்ட்லாம் நிறையா இருக்கும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.